இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான 2 கிரகங்களுடைய அசைவு. ஜூன் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார். சுக்கிரன் முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா. இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார். அப்ப இந்த 2 கிரக அமைப்பு உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். பாருங்க. Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் பாருங்க. விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கு தான் இந்த இடமாற்றம் ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 1 மற்றும் 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பூரண அசுபராக வரக்கூடியவர். அதே சமயத்தில் 7, 12 கூடிய சுக்கிரன் அவரும் அசுபராக வரக்கூடியவர். நீங்கள் விருச்சக ராசியானாலும் விருச்சக லக்னமானாலும் செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுக்கு அசுப கிரகங்களாக என்னதான் லக்னாதிபதியாக இருந்தாலும் ராசிநாதனாக இருந்தாலும் 6ஆம் அதிபதியாக மாறிடுறார். அதே போல செவ்வாய் சுக்கிரன் 7, 12 கூடையவன் 2 அசுப கிரகங்கள் பாருங்க. அந்த சுக்கிர பகவான் 7 கூடையவன் 6ஆம் இடத்துல. அதே சமயத்துல இது நாள் வரையில் உங்க ராசிநாதன் என்னவா இருந்தாருங்க, நீச்சமடைந்திருந்தார். எத்தனாம் இடத்துல? 9வது வீட்டுல. எல்லாருக்கும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் சிறப்பு. ஆனா விருச்சக ராசிக்கு மட்டும் பாக்கியஸ்தானம் ராசிநாதன் பலம் இழக்கக்கூடிய இடம். அப்படியாக கடந்த ஒரு 2 மாசமா எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் ஒரு 20 தேதியிலிருந்து மார்ச் 20 இந்த மே மாதம் ஏப்ரல் மே மாதம் கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாட்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு பலவிதமான சோதனைகள் ஏற்பட்டிருக்கும். பலமிழந்து போயிருப்பீர்கள். நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்த சாமி, இந்த கடன் நம்ம இந்த மாதம் கட்டிடலாம், இந்த மாதம் நான் கொடுத்துடலான்னு நம்பிக்கையா இருந்தேன். எதிர்பார்த்து உட்காந்துருந்தா அது வரவே இல்லைங்க. எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொன்னாங்க, நிச்சயமா எப்பயுமே கொடுத்துருவாங்க, அவங்க பேர்ல தப்பு இல்லை அப்படின்னு கதையா சொல்லக்கூடிய வகையில நம்பிக்கையோடு இருந்த விருச்சக ராசி அன்பர்களே ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். குறிப்பா கடந்த 2 மாசங்கள் ஏப்ரல் மாதம் மே மாதம் அவ்வளோ சிறப்பாக உங்களுக்கு சென்றிருக்காது. நிறைய வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், மனசுல ஒரு பயங்கள் இருந்திருக்கலாம், அல்லது பக்கத்துல நடந்த விஷயம் நமக்கு எங்க நடக்குமோ, நமக்கு நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அந்த மாதிரியான ஒரு பயம் இருந்திருக்கலாம். மனசுல தேவையில்லாத குழப்பங்கள், டிப்ரெஷன்ஸு, கன்ஃபியூஷன்ஸு, மனசு எப்போதும் ஒரு பயமாகவே இருந்து கொண்டிருப்பது. எதுக்கு பயப்படுதுன்னே தெரியாது. இதெல்லாம் எதனால் ஏற்படுது? ராசிநாதன் செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல நீச்சம். புரியுதுங்களா? அது போக இங்க திரிகோணத்துல செவ்வாய் ராகு சனி, சுக்கிரன் ராகு சனி. நிறைய விருச்சக ராசி நண்பர்கள் மனைவியோட சண்டை, மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பது, மனைவி இருக்கும்போது வேறொரு பெண்களோடு தொடர்பு ஏற்படுவது, புதிய பெண்களோடு தொடர்பு அல்லது புதிய ஆண்களோடு தொடர்பு. பெண்களாக விருச்சக ராசி விருச்சக லக்னம் புதிய ஆண்களோடு மறைமுகமான தொடர்புகள், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த 2 மாசமா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே போல ஜாப் ரிலேட்டடா, பிசினஸ் ரிலேட்டடா அல்லது லோன் ரிலேட்டடா, மெயினா ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய பிரச்சனைகள், கன்ஃபியூஷன்ஸ் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரியான ட்ரபிள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே. இந்த மாதம் முதல் ஜூன் ஜூலை 2மே உங்களுக்கு இந்த செவ்வாய் சுக்கிரன் மாற்றம். உங்களுக்கு தனியா பதிவு போட காரணமே அதான். நம்ம ஜூன் மாத ராசி பலன்கள்னு ஒரு பதிவு போடலை, ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இந்த சுக்கிரன் செவ்வாய் மாற்றத்தை தான் நம்ம விருச்சக ராசிக்கு சிறப்பாக எடுத்து சொல்லணும். இதுதான் அடுத்த 2 மாதம் அவங்கள காப்பாற்ற போகுது. இதனுடைய தாக்கம், செவ்வாய் சுக்கிரனுடைய தாக்கம் தான் விருச்சக ராசிக்கு அதிகமாக இருக்க போகுது. அப்போ இதை அவங்க உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜூன் மாத ராசி பலனை கூட தள்ளி வச்சுட்டு இந்த செவ்வாய் சுக்கிரன் பற்றி உங்களுக்கு நம்ம அதிகமாக எடுத்து சொல்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசி என்பர்களே, 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் தொழில் அமைப்புகள், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். ஜூன் மாதத்திலிருந்து உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். வேலை போகிற மாதிரி இருக்கு சாமி, வேலையை எப்போ போயிடுமோன்ற பயமாக இருக்குது. கவலையே படாதீங்க, வேலை போகாது. அல்லது நான் வேலையை விட்டு வேற கம்பெனி மாறலான் இருக்கேன், ஜாப் சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன், இடமாற்றம் வைக்கலான்னு இருக்கேன், அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய
விருச்சக ராசி அன்பர்களே ஒரு முறை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி நான் போய் இடம் மாறலாமா, கம்பெனி மாறலாமா அப்படின்னு ஒரு முறை ஆலோசனை பெற்று அட்வைஸ் பெற்று அதுக்கப்புறம் ஜாப் சேஞ்சஸ் செய்வது சிறப்பு. தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள் வந்து சேரும். தொழிலில் பல மாற்றங்கள் வந்து சேரும். அப்போ 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிநாதன் தொழில் அமைப்புகளை எல்லாம் சரி செஞ்சு கொடுக்க போறாரு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது வருமான பிரச்சனையா இருக்கலாம், பிஸ்னஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், அல்லது ப்ராஃபிட்டு, லோனு, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஹவுஸ் ஓனருடைய ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை பில்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம். அப்போ பிஸ்னஸில் பிரச்சனைங்கிறது பல வகையில் வந்து சேரும். அந்த மாதிரி உங்கள் தொழில் அமைப்புகளிலே பிரச்சனைகள், கடைகள், கம்பெனிகள், சின்ன சின்ன கடைகள், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ அவங்க தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இப்போ 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார். தொழில், உத்தியோகம் இரண்டுமே சிறப்பானதாக இருக்கும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு வருமானங்கள் அதிகரிக்கும், இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ விருச்சக ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். இந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி, ஜூன் 30, ஜூலை 30, 60 நாளும் உங்களுக்கு யோகமான காலம். நல்லதே நடக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும். எனவே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.